வெல்கம் டு வின்சி சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம போய் சிக்கன் கடையில் தந்தூரி சிக்கன் வேணும்னாவே நம்மளுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 தந்தூரி பீஸ் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுனா ரொம்ப காசாகும். இந்த மாதிரி சிம்பிளாக வீட்லேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம் வாங்க. தந்தூரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூளுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா புளிப்பில்லாத பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக தயிர் எடுத்துருக்கோங்க. 1/2 லெமனை நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே நான் குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. எந்த ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை நம்ம தந்தூரியில் 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. முன்புறமும் பின்புறமும் ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி மசாலாவை அப்ளை பண்ணி விடலாங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ஊறி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டு எடுத்துக்கலாங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பேன் சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து நம்ம மசாலா தடவி வச்சிருக்கிற தந்தூரி சிக்கனை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சிக்கன் ட்ரை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தந்தூரி சிக்கன் 2 பக்கமும் நல்லா வெந்தாச்சு. பாருங்கள், கலரு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான தந்தூரி சிக்கன் ரெடி வீட்டிலே. இது கூட பார்த்தீங்கன்னா மைனோஸோட சேர்த்து சாப்பிட்லாம், இல்லைன்னா கெச்சப் தொட்டு சாப்பிட்லாங்க. நம்மளுக்கு எது விருப்பமோ அதில் சாப்பிட்லாம். இல்லை இதுவும் மயோனஸும் வேண்டாம் கெச்சப்பும் வேண்டாம்னா லெமன் வச்சு கொஞ்சம் புளிஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை தந்தூரி சிக்கனை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். திடீர்னு கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வின்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.